Hello students, இந்த வீடியோல நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸுக்கு நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுதோ, ஸோ எந்த ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம அந்த எலக்ட்ரான் ஷேரிங்கை லூயிஸ் ஸ்ட்ரக்சர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸை நம்ம டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதனால இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கொடுத்த மாலிக்யூலுக்கோ அல்லது காம்பவுண்டுக்கோ நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப்ஸ் கூட நம்ம எக்ஸாம்பிள்ஸோட படிக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் ஃபார் ரைட்டிங் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரா த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ நமக்கு எந்த மாலிக்யூல் கொடுத்துருக்காங்களோ அந்த மாலிக்யூலினுடைய ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஸோ ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, less electronegative element or atom is placed at the center. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டில் எந்த ஆட்டம் வந்துட்டு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூவோட இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எதுக்கு வந்து குறைவான எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இருக்கோ அதை சென்டர் ஆட்டமாக நம்ம பிளேஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை அதை சுற்றி வந்து நம்ம எழுதணும். இப்போ எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் ஷுட் பி பிளேஸ்ட் அட் த டெர்மினல். ஸோ கொடுத்துருக்க மாலிக்யூல்ல ஹைட்ரஜனோ அல்லது ஃப்ளூரினோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சென்டர் ஆட்டமா எடுக்காம டெர்மினல் ஆட்டமா தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதை எக்ஸாம்பிளோட ஒரு ஸ்டெப்பும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒன்று வாட்டர் எடுப்போம், இன்னொன்று நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எழுதணும். இதுக்கு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும் பொழுது ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆனால் ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஹைட்ரஜனோ அல்லது ஃப்ளூரினோ இருந்தது அப்படின்னா அதை வந்து டெர்மினல் பொசிஷனில் தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஹைட்ரஜனை என்ன பண்ணணும், டெர்மினல் பொசிஷனில் வைக்கணும்னா நம்ம ஆக்சிஜனை சென்ட்ரல் ஆட்டமாக எடுத்துக்கணும். ஸோ நம்மளுடைய ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுவோம், ஆக்சிஜன் அதனுடைய ரெண்டு பக்கத்தில் ஹைட்ரஜன். இங்கே நைட்ரிக் ஆசிட்ல ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் டெர்மினல்ல வரப்போகுது. அப்போ நைட்ரஜன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்பொழுது இதுல லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனை சென்ட்ரல் ஆட்டமா வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிஜன் எழுதணும். ஸோ நைட்ரஜன் 3 ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, 1 2 3. ஸோ 3 ஆக்சிஜனும் ஒரே மாதிரியான ஆக்சிஜன். ஸோ இந்த 3 ஆக்சிஜன்ல ஏதாவது ஒரு ஆக்சிஜன் கூட நம்ம ஹைட்ரஜனை டெர்மினல்ல அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பக்கம் ஹைட்ரஜன் அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்காங்க, calculate the total number of valence electrons of all the atoms in the molecule. ஸோ நம்மளுக்கு என்ன மாலிக்யூல் கொடுத்துருக்காங்களோ அதுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு ஆட்டம்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கிடைக்கும். ஸோ இப்போ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணுவோம். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. ஸோ எழுதும்போது எப்படி எழுதலாம், 2 into 1. ஸோ இந்த 2 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பிராக்கெட் குள்ள போடுறது அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பிளஸ் ஒரே ஒரு ஆக்சிஜன் அதனால 1, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ 2 plus 6 which is equal to 8 electrons. வாட்டர்னுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ நைட்ரிக் ஆசிடுக்கு வருவோம். ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஸோ 1 into ஹைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 பிளஸ் நைட்ரஜன் ஒன்னே ஒன்று இருக்கு, ஒவ்வொரு நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் டோட்டலா 5. ஸோ இங்க 5 பிளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 3 into ஒரு ஆக்சிஜனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 which is equal to 1 plus 5 plus 6 3s are 18 which is equal to 1 plus 5 6, 6 plus 18 24 electrons. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் முடிச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப் போகலாம். தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, draw a single bond between the atoms in the skeletal structure of the molecule. So ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல நம்ம என்ன பண்ணணும்,
சிங்கிள் பாண்ட் போட போறோம். அடுத்தது ஈச் பாண்ட் வில் அக்கவுண்ட் ஃபார் 2 எலக்ட்ரான். ஸோ போடுற ஒவ்வொரு பாண்டும் 2 எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பாண்ட் போட போறோம். ஸோ இந்த 2 ஆட்டம்க்கு நடுவில் இங்க ஒரு பாண்ட், அதே மாதிரி இந்த 2 ஆட்டம்க்கு நடுவில் இங்க ஒரு பாண்ட். இப்போ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 2 plus 2. ஸோ டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம பாண்ட்ல போட்டிருக்கோம். இதை பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ல இருந்து நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாண்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை வச்சுக்கணும். ஸோ 8ல் 4 எலக்ட்ரான்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் நம்ம கையில் இருக்கிறது 4 எலக்ட்ரான்ஸ். இங்கே நைட்ரிக் ஆசிடுக்கு வருவோம். ஸோ இப்போ பாண்ட் போடுவோம். 1 2 3 4. ஸோ ஒவ்வொரு பாண்டுக்கும் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 4 பாண்ட் போட்டிருக்கோம், அதனால 8 எலக்ட்ரான்ஸ் வரும். 2 4 6 8. அப்போ இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான் சப்ட்ராக்ட் பண்ணோம்? 8 எலக்ட்ரான் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ 16 எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போ தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ஸ்டெப்புக்கு வருவோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட் த ரிமைனிங் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் பேர்ஸ், lone pair giving octet, only do it for hydrogen to the atoms in the molecule. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? நம்ம இந்த இடத்துல பாண்ட் போட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இப்போ உள்ள பாண்ட் பேர் போட்டுட்டோம், போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 16. ஸோ அதுதான் நம்ம பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். மீதம் இருக்கிறது இந்த 16 எலக்ட்ரான். இந்த 16 எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இதுல 4 எலக்ட்ரானை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. The distribution of lone pairs starts with the most electronegative atoms following by other atoms. ஸோ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது. எங்கேருந்து எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும்? கொடுத்துருக்க மாலிக்யூல்ல எது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவோ அதுல இருந்து தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படி செக் பண்ணி போடணும்? எந்த ஆட்டம்க்கு மேல நம்ம லோன் பேர்ஸ் போடுறோமோ அது ஆக்டெட் ஃபாலோ ஆகுது, அதுல சுத்தி 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றத செக் பண்ணணும். ஹைட்ரஜனுக்கு மட்டும் நம்ம 2 எலக்ட்ரான் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ வாட்டர்ல பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த 4 எலக்ட்ரான்ஸையும் இங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஹைட்ரஜன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அதிகம். ஸோ அதனால எலக்ட்ரான்ஸை நம்ம இங்கே தான் போடணும். இப்போ போடும் பொழுது 4 எலக்ட்ரான் இருக்கு. இங்க ஏற்கனவே இந்த பக்கம் 2 எலக்ட்ரான், இந்த பக்கம் 2 எலக்ட்ரான். ஸோ 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கிறத இங்க போடுவோம். ஸோ 5 6 7 8. ஸோ இதுக்கு 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் போடணும். எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா அதை நம்ம அடுத்த ஆட்டம்க்கு தான் கொண்டு போகணும். ஸோ இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இங்க வரும்பொழுது எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடணும்? 16 எலக்ட்ரான்ஸ் நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன். ஸோ நைட்ரஜன்ல விட ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அதிகம்ன்றதுனால டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சிஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ஆக்சிஜன்ல இங்க 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. ஒன்னு டெர்மினல் ஆக்சிஜன், இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன். இப்போ இந்த ஆக்சிஜன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணுமா இந்த ஆக்சிஜன்ல ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா எப்பொழுதுமே டெர்மினல்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம எலக்ட்ரானை போட்டுட்டு அப்புறம் மீதம் இருக்கிறத அடுத்த ஆக்சிஜனுக்கு கொண்டு போகணும். ஸோ இப்போ இதுல 16 எலக்ட்ரான்ஸ் போடணும். இங்க ஏற்கனவே ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்ப இன்னும் இந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் போட்டா போதும்? 6 எலக்ட்ரான் போட்டா போதும். ஸோ 1 2 3 4 5 6 முடிஞ்சிச்சு. ஸோ அப்ப 16 எலக்ட்ரான்ஸ்ல நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம்? 6 எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம். இப்ப இன்னும் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 10 எலக்ட்ரான்ஸ் அடுத்த இந்த ஆக்சிஜன் கிட்ட எடுத்துட்டு வரோம். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு ஏற்கனவே இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இதை சுத்தி இன்னும் நம்ம 6 எலக்ட்ரான்ஸ் போடணும். 1 2 3 4 5 6.
ஸோ இப்போ டோட்டலாக நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம், இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6 12 எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோம். ஸோ 16ல் 12 டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அந்த 4 எலக்ட்ரானை எங்கே கொண்டு வந்துடணும், இந்த ஆக்சிஜனில் கொண்டு வந்துடணும். 1 2 3 4 சரியா. ஸோ இப்படி தான் வந்துட்டு 4வது ஸ்டெப்பு போடணும். அடுத்தது 5th வரும். 5th என்ன சொல்றாங்க, வெரிஃபை வெதர் ஆல் தி ஆட்டம்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆக்டெட் ரூல் ஃபார் ஹைட்ரஜன் டூ இட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது எவ்வளோ பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துச்சோ அதை நம்ம ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஆட்டம் மட்டும்தான் பார்த்தோம். பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, நைட்ரஜனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா நம்ம பார்க்கல. ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சா போட்டுட்டு மீதம் இருக்கிறத அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்தோம். இப்போ 5th ஸ்டெப்ல என்ன சொல்றாங்க, கொடுத்திருக்க மாலிக்யூல்ல ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஹைட்ரஜனுக்கு மட்டும் 2 எலக்ட்ரான் பார்க்கணும். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு 8 எலக்ட்ரான் வருதான்னு பார்க்கணும். If not, use the lone pair of electrons to form additional bond to satisfy the octet rule. ஒருவேளை நம்ம பார்க்கும் பொழுது 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க, use the lone pair of electrons. ஸோ நம்ம இந்த இடத்துல மேலே போட்டிருக்க lone pair of electrons உள்ள ஷிஃப்ட் பண்ணி அடிஷ்னல் பாண்ட் கொடுத்து ஆக்டெட் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இங்க வரும் ஆக்சிஜனுக்கு வரும். ஆக்சிஜனுக்கு அவுட்டர்ல 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். 1 2 முடிஞ்சிச்சு. இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இங்க நைட்ரிக் ஆசிடுக்கு வரும். ஆக்சிஜனுக்கு பார்க்குறோம் 2 4 6 8. இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சிஜனுக்கு 2 4 6 8. ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நைட்ரஜனுக்கு வரும் 2 4 6. ஸோ நைட்ரஜனை சுற்றி மொத்தம் இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு, 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நைட்ரஜனுக்கு 8 எலக்ட்ரானை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா பக்கத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை உள்ள ஷிஃப்ட் பண்ணி ஒரு பாண்டை நம்ம எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த 2 இடத்துலையும் ஒரே மாதிரியான ஆக்சிஜன் இருக்கு. அதனால லோன் பேர் இதுல இருந்தும் ஷிஃப்ட் பண்ணலாம் அல்லது இதுல இருந்தும் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கன்வீனியன்டா இருக்கிறதுக்காக இதுல இருந்து இந்த 2 எலக்ட்ரானையும் உள்ள ஷிஃப்ட் பண்றோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மேல இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது நைட்ரஜன் அப்படியே இருக்கு. இந்த ஆக்சிஜன்ல 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் என்ன ஆயிடுது, இன்னொரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா இந்த 2 எலக்ட்ரானை நம்ம உள்ள ஷிஃப்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஆக்சிஜன்ல எவ்வளோ லோன் பேர்ஸ் இருக்கும், 2 லோன் பேர்ஸ். இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம இங்க மட்டும்தான் மாத்திருக்கோம். ஸோ ஆக்சிஜனுக்கு செக் பண்ணுவோம். 2 4, இந்த பாண்ட் ஒரு 2, இந்த பாண்ட் ஒரு 2. ஸோ 2 4 6 8 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு. நைட்ரஜன் வரும்போது 2 4 6 8. ஸோ 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நைட்ரிக் ஆசிடுக்கு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போடணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம சல்ஃபர் ட்ரைஆக்சைடு ஒன்று எடுத்துக்குவோம், SO3. ஸோ இந்த ஸ்டெப்பை இப்போ நம்ம அங்க ஒன்னொன்னா பார்க்காம ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் போட போறோம். ஸோ ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது சல்ஃபர்னுடைய எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ குறைவு. அதனால சல்ஃபர் சென்டர் ஆட்டமா எடுத்துக்கிறோம். அதை சுத்தி 3 ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு சல்ஃபர் இருக்கு. அதனால 1 சல்ஃபர்னுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 பிளஸ் 3 ஆக்சிஜன் 3 இன்டூ ஒரு ஆக்சிஜனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ 1 இன்டூ 6 6 பிளஸ் 3 6 ஆர் 18. ஸோ 18 பிளஸ் 6 24 எலக்ட்ரான்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், பாண்டு உள்ள போடணும். ஸோ 1 2 3. ஸோ டோட்டலாக 2 4 6 எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் 6 எலக்ட்ரான்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 18 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும்.
இப்போ இந்த 18 எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், இதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் நம்மளுக்கு தெரியும், ஆக்சிஜன் சல்ஃபரை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன். ஸோ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கிருந்து தான் போட போறோம். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, அப்ப இதை சுத்தி நம்ம 6 எலக்ட்ரான் போடணும். 1 2 3 4 5 6. இப்போ இதுல 6 எலக்ட்ரான்ஸை மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 18 எலக்ட்ரான்ல 6 எலக்ட்ரான்ஸை மைனஸ் பண்ணோம்னா இப்போ 12 எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 12ல இங்க எவ்வளவு தேவைப்படும், 6 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 12ல மறுபடியும் ஒரு 6 எலக்ட்ரான் போயிடுது. பேலன்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 6 எலக்ட்ரான்ஸை எங்க கொடுக்கணும், இந்த ஆக்சிஜனுக்கு. 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து அந்த மீதம் இருந்த எலக்ட்ரான்ஸை லோன் பேர்ஸா போட்டுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஒன்னுத்துக்கும் 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆக்டெட் ரூல் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்க போறோம். இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8 சாட்டிஸ்ஃபைட், இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8 சாட்டிஸ்ஃபைட், இந்த ஆக்சிஜன் 2 4 6 8 சாட்டிஸ்ஃபைட். இப்போ சல்ஃபருக்கு 2 4 6. ஸோ சல்ஃபருக்கு 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு, 2 எலக்ட்ரான் குறைவா இருக்கு. அப்ப அடுத்த ரூல் என்னது, ஏதாவது ஒரு ஆக்சிஜன், ஸோ இங்க மூணுமே ஈக்குவலா தான் இருக்கு, அதனால ஏதாவது ஒரு ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பாண்டா மாத்துறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் பேரை இங்க உள்ள எடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும், ஆக்சிஜன் சல்ஃபர், இப்போ டபுள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன். இப்போ எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 6. இதுல இப்போ எத்தனை பேர்ஸ் இருக்கும், 2 பேர், 2 4. இங்க 1 2 3 4 5 6. இப்போ இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம். சல்ஃபருக்கு 2 4 6 8, ஆக்சிஜனுக்கு 2 4 6 8. ஸோ சாட்டிஸ்ஃபை. ஸோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுக்கு இப்படி தான் எழுதும். ஸோ எல்லாருக்கும் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அல்லது லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.